சிறுமி கொலையை கண்டித்து புதுச்சேரியில் நாளை முழு அடைப்பு போராட்டத்திற்கு இந்தியா கூட்டணி மற்றும் அதிமுக சார்பில் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதில் தொடர்புடைய 2 குற்றவாளிகளை போலீசார் கைது செய்துள்ளனர். அவர்கள் மீது போக்சோ, வன்கொடுமை தடுப்பு சட்டம், கடத்தல், அடைத்து வைத்து உள்ளிட்ட 6 பிரிவுகளில் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். மேலும் சிறுமி கொலை வழக்கின் சிறப்பு புலனாய்வு குழு தலைவராக எஸ்பி கலைவாணன் நியமிக்கப்பட்டு விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டு உள்ளது. இந்த நிலையில் சிறுமி கொலையை கண்டித்து புதுச்சேரியில் நாளை முழு அடைப்பு போராட்டம் நடைபெறும் என்று இந்தியா கூட்டணி சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் இந்தியா கூட்டணி ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு புதுச்சேரி மாநில காங்கிரஸ் மற்றும் திமுக தலைவர்கள் இந்த அறிவிப்பை வெளியிட்டனர். பொதுத் தேர்வுக்கு செல்லும் மாணவர்கள் பாதிக்காத வகையில் முழு அடைப்பு போராட்டம் நடைபெறும் என்றும் தெரிவித்துள்ளனர். மேலும் அத்தியாவசிய பொருட்கள், மருத்துவ வசதிகள் பாதிக்காமல் இருக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளனர். நாளை மறுநாள் 8ஆம் தேதி காலையில் 6 மணியில இருந்து மாலை 6 மணி வரை முழு பந்த் என்று அறிவித்திருக்கின்றோம். அதே நேரத்தில் மாணவர்களுக்கு தேர்வு நடக்கின்ற காரணத்தினாலே அவருடைய தேர்வு பாதிக்காமல் இருப்பதற்கு உண்டான நடவடிக்கைகள் எடுக்கின்றோம். அதே போல அத்தியாவசிய பொருட்கள், மருத்துவ வசதிகள் உண்டான வசதிகளுக்கும் தடையில்லாமல் செய்வதற்கு உண்டான காரியத்தை செய்திருக்கின்றோம். அதே போல இந்த அரசாங்கத்தினுடைய செயலற்ற திறமை, குறிப்பாக காவல்துறையினுடைய செயலற்ற திறமை, காவல்துறையினுடைய அமைச்சருடைய செயலற்ற திறமை, இவற்றையெல்லாம் கண்டித்து நாளை மாலை அண்ணா சிலையில இருந்து தலைவர் காமராஜர் சிலை வரை ஒரு நடைபயணம் இருக்கின்றோம். அந்த நடைபயணத்திலே இவர்களை எல்லாம் கண்டித்து ஒரு ஊர்வலத்தை நடத்தியிருக்கோம். இப்போ இதை கண்டித்து நாங்கள் நாளைக்கு மக்கள்கிட்ட பிரச்சாரமாக புதுச்சேரியில் கஞ்சாவை ஒழிக்கணும், போதை வஸ்துகளை ஒழிக்கணும், இன்னும் நாக்கில் ஒட்டிக்கிற ஸ்டிக்கர்லாம் இங்கே வந்துடுதுன்றாங்க. ஏன்னா அது போன்ற விஷயங்கள்லாம் இங்கே புதுச்சேரியில் எப்பயுமே இல்லாத கலாச்சார சீரழிவாக பரவி வருது. வாரந்தோறும் பாண்டிச்சேரி குடிச்சிட்டு போன நிலைமை இல்லாமல் இன்றைக்கி விபச்சார பகுதியாக மாறக்கூடிய நிலைமை இன்றைக்கி புதுச்சேரி மாறி இருக்குது. பகுதியில் இருந்தும் இந்த ஊரில் ஈஸியாக இருந்துட்டு போகலான்ற நிலைமையில் நின்று மிகப்பெரிய மக்களுக்கு முதல்ல டிராஃபிக் பிரச்சனை, ரெண்டாவது இது போன்ற கலாச்சார சீரழிவு பிரச்சனை ஏற்பட்டுருக்குது. இதெல்லாம் இந்த அரசாங்கம் காதலமான சொல்லியிருக்கின்றோம். இதேபோன்று புதுச்சேரியில் சிறுமி கொலை மற்றும் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களை தடுக்காத புதுச்சேரி அரசை கண்டித்து அதிமுக சார்பில் நாளை முழு அடைப்பு போராட்டம் நடைபெறும் என்று அக்கட்சியின் மாநில செயலாளர் அன்பழகன் அறிவித்துள்ளார். 9 வயது நிரம்பிய ஆர்த்தி என்ற சிறுமியை கடந்த சில தினங்களுக்கு முன்பு கஞ்சா போதை ஆசாமிகளால் பாலியல் வன்கொடுமை செய்து வாய்க்காலில் வீசி இந்திய அளவில் புதுச்சேரி மாநிலத்திற்கு மிகப்பெரிய தலைகுனிவை ஏற்படுத்தியதையும், புதுச்சேரி மாநிலத்தில் தடை செய்யப்பட்ட கஞ்சா உள்ளிட்ட ப்ரௌன் சுகர், ஹான்ஸ், கஞ்சா ஆயில் உள்ளிட்ட பல்வேறு போதைப் பொருட்கள் தங்கு தடை இல்லாமல் விற்பனை செய்யப்படுவதால் புதுச்சேரி மாநிலத்தின் இளைஞர்கள் வாழ்க்கை நிகழ்காலத்தில் சீரழிக்கப்படுவதை அதிமுக சார்பில் முழு கதவடைப்பு பந்த் போராட்டம் நடத்தப்படும். இந்நிலையில் முழு அடைப்பு போராட்டத்தின் மூலம் சிறுமியின் கொலை வழக்கு எதிர்க்கட்சிகள் அரசியலாக்க வேண்டாம் என்று புதுச்சேரி மாநில உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கேட்டுக் கொண்டுள்ளார். புதுச்சேரியில் போதைப் பொருள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த போலீசாருக்கு உரிய அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். எஸ்எஸ்பி திரு கலைவாணன் அவருடைய தலைமையில ஒரு தனிப்படையானது அமைக்கப்பட்டிருக்கின்றது. பல்வேறு அறிவுறுத்தல்கள் காவல்துறையினுடைய அதிகாரிகளுக்கு அளிக்கப்பட்டிருக்கின்றது. உடனடியாக அத்தகைய நடவடிக்கையை காவல்துறை எடுக்கும். எதிர்கட்சி அவங்க என்னை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பந்த் போராட்டத்தெல்லாம் வாபஸ் வாங்கிக்கணும். ஏன்னா தேவையில்லாத இதை ஒரு அதாவது இது அரசியலாக்க வேண்டாம்ன்றது தான். ஏன்னா நாங்கள் நடவடிக்கை இந்த அரசாங்கம் தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருக்குது. நடவடிக்கை எடுக்கும் பொழுது தேவையில்லாம இது மாதிரி ஒரு சில நேரங்கள்ல நம்ம அதை அரசியலாக்காம அந்த குடும்பத்துக்கும் அதுக்கும் என்ன நீதி கிடைக்கிறதுக்கு என்ன வழியோ அதை செய்யறதுக்கு நாம் அனைவரும் சேர்ந்து பாடுபடணும். எதிர்கட்சியும் ஆளுங்கட்சியும் சேர்ந்து பாடுபடணும் நான் கேட்டுக்கிறேன்.